இதுல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர் சீமான். உங்க சப்போர்ட் யாருக்கு வர எலெக்ஷன்ல? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இருக்கு, என்டிகே. விஜய்க்கு தான் போடுவோம். விஜய் எதனால? ஏன் விஜய்க்கு? ஏன் விஜய்க்கு தான் கொஞ்சம் ஆட்சி மாறணும், புதுசா யாரும் வரணும், வந்தவங்களே வரக்கூடாதுல்ல, அதனால. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறது? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்டுட்டு இருந்தா. இந்த டைம் ஒரு மாற்றம். எதனால? உங்க ரசிகர் நானு. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? முன்னாடி ஏடிஎம்கே. இந்த டைம் எதனால விஜய் ரசிகர். டிஎம்கே தான் மாத்தி பார்ப்போம். டிவிகே மாற்றமா இருந்தது. டிஎம்கே டிவிக்கு தான் ப்ரோ. இது மாற்றம் வரும். சீமான் தான். அவர் நல்லா பண்ணுவார்னு பார்த்தா அவர் பண்ணல. டிவிக்கு விஜய் ஒருத்தர் மாற்றம். ஓட்டு வைப்புமே நல்ல நல்லா பண்ணுவாரு பார்த்தேன். மாற்றம் வரணும். இதுக்கு முன்னாடி போனோம். விஜய்க்கு தான். எங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் தான். நான் எம்ஜிஆருக்கு தான் போடுவேன், ரெட்டலைக்கு தான் போடுவேன். 3 மணிக்கு ரெட்டலை தான். ஆனால் இப்போதைக்கு நான் விஜய் தான். டிவிகே புதுசா சேஞ்சஸ் பார்க்கணும் அப்படின்னு முன்னாடி இதுக்கு டிஎம்கே போட்டாங்க. சரி, காங்கிரஸ் வந்து தாவேகா கூட கூட்டணி வார்த்தை பேசிட்டு இருக்கு. அவைக்கெல்லாம் சும்மா சின்ன மஷ்ரூம் மாதிரி இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். ஆனா காங்கிரஸ் டிஎம்கே எல்லாம் பெரிய ஆலமரங்கள். நாளைக்கு வெயில் அரைச்சிச்சுன்னா தாவேக்கெல்லாம் காஞ்சி போயிடும். சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. இவ்வளவு இருந்தும் அப்படியே காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை பண்றாங்க. 60 சீட்டு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் சும்மா இருந்தவங்களுக்கு பாலிடிக்ஸ்ல பண்றது. யாரோட பேசினா டிஎம்கே தான் காங்கிரஸோட இருக்கும். ராகுல் காந்தியோட நெருங்கினவர் சக்கரவர்த்தி. அதெல்லாம் சும்மா அவனுங்கெல்லாம் பாலிடிக்ஸ்ல இருந்துக்கிட்டே அதெல்லாம் பண்ணுவானுங்க. டிஎம்கேயும் காங்கிரஸ் தான் எங்க போனாலும் எப்ப போனாலும் சரி. கட்டாயமா திமுக தான். இது எங்க ஏரியா. நாங்க தான் ஜெயிப்போம், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், ஜெயிச்சுட்டே இருப்போம். எதனால திமுக? எங்க நான் பிறந்ததுக்கு முன்னாடியில இருந்தே இங்க திமுக தான். எங்க ஊர் ஆள் அவரு கலைஞர். நான் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் படிச்சாரு. நானும் அவர் படிச்ச ஸ்கூல்ல தான் படிச்சேன். அது இல்லாம இந்த மாதிரி திருட்டு பிஜேபியோட சேர்ந்த எவனுக்கு நாங்க ஓட்ட போட மாட்டோம். மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா கஷ்ட வேலையாலும் திருட்டு வேலை பண்ணிட்டு பிஜேபி கட்சிக்கு எவனும் ஓட்ட போட மாட்டான். நான் மாத்திரம் இல்லை, இங்க இருக்க இங்க இந்த ஊர்ல எவரும் கேட்டாலும் நான் சொல்லுவோம். காங்கிரஸ் பிஜேபி வச்சு திமுக வந்தா யாருக்கு ஆதரிப்பீங்க? அது 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது. நேருவின் மகளே உழைக்க நிலையான ஆட்சி தருகன்னு அப்ப சொன்னது கலைஞர். இது இன்னும் அதே தான். அப்போலேருந்து அதில் தான் இருக்கிறோம். எல்லாம் நல்லது வீடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற கிராமப்புறங்களில் வந்து விவசாயம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏழைகளுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ஒரு 22 பேருக்கு வீடு என் சார்பாக கிராம உறுப்பினராக வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். தண்ணி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கு. நான் திமுக கட்சின்னு ஓடுன்னு போட ஆரம்பிச்சது திமுகவில் தான் இருக்கு. எதனால? அது மாற்றத்துக்கு தான். இதுக்கு மாதிரி யார் சப்போர்ட் பண்ணுறீங்க? இதுக்கு மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் டிவிகே. ஆமாம். சரி, ஓகே. அதிமுக, தாவேகா. கண்டிப்பா மக்கள் பிரிவினை இல்லாம ஆதி மத பேதத்துக்கு அப்பாற்பட்ட மக்களுக்கு தான் ஓட்டு. திமுக அதான் உங்களுக்கே தெரியுமா, சொல்லணுமா? மறைமுகமா சூழ்ச்சி பண்ணிட்டு மக்களை பிரிச்சாலும் சூழ்ச்சிக்கு யாரும் அடிமை கிடையாது தமிழ்நாட்டில். வந்தேரிகள்
வடநாட்டிலேருந்து வர்றவங்க ஆதரிக்கிறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. நாங்களாம் தமிழர்கள். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? இதுக்கு முன்னாடி யார் பிரிவினை உருவாக்க மாட்டாங்களோ அந்த நேரத்தில் சூஸ் பண்ணுறோம். நாங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை. இந்த எலெக்ஷனுக்கு யார் சூழ்ச்சியை பிரித்தாளும் சூழ்ச்சியை கொண்டாடலையோ அவங்கள ஆதரிக்கிறோம். கடந்த காலங்களையும் அதிகம் ஆதரித்தோம். இனி வருங்காலங்கள்லேயும் எங்கள் சங்கதிகளும் அதிகம் ஆதரிப்பாங்க. நீங்க யார் ஆட்சி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ சட்டமன்ற தேர்தல் வருதுல்ல 26 ஸ்டாலின் தான். ஸ்டாலின். எதனால? இந்த ஆட்சி தொடரணும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? அதுதான் எப்பயுமே திமுக. சரி. டிஎம்கே எதனால? ஏன்? மாற்றம் ஒன்றே மாறாது. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறது? அதுக்கு முன்னாடி ப்ரோ அவங்க வேற இவங்க தான் ப்ரோ போட்டோம். டிஎம்கே தான் ப்ரோ போட்டாங்க. இப்போ வர தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர்? தாவேகா. எதனால? புதுசாக இளைஞருக்கு புதிய இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்குற அந்த இதை நாங்கள் செய்கிறோம். மாற்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆகும்? இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் கொடுத்துருந்தோம். இந்த டைம் மாற்றம். சரி, மாற்றம் பார்த்துக்கிறேன். இப்போ பரவாயில்ல, இந்த ஆட்சி பரவாயில்ல. ஏன் எதனால பரவாயில்லண்ணா? என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. இவங்களே நீடிச்சா பரவாயில்ல. நீடிச்சா பரவாயில்ல, கொஞ்சம் திருத்திக்கணும், அவ்வளவுதான். இந்த பெண்கள் பாதுகாப்பு கொஞ்சம் அங்கங்க அது நடக்க இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா. ஆமா, வேற ஒன்றும் எல்லாம் பரவாயில்ல. இதுக்கு மாதிரி யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க போன தேர்தல்? நான் 25 வருஷமா கலைஞர் காலத்துல இருந்து. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, தாவேகா? எதனால அதிமுக? எல்லாரும் செய்வாங்க, ஆரம்பத்தை பார்க்க மாட்டாங்க. அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கறது அடிப்படை தான். இப்போ 4 வருஷம் பொங்கலுக்கு 2000 ரூபா பணம் கொடுத்தாங்க. இந்த 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் மடுக்கு நீனி கொடுக்குறாங்கிறாங்க. தாலிக்கு தங்கம் இல்லை. இந்த பொம்பளை ஸ்கூட்டர் கொடுப்பாங்க, அதுவும் கிடையாது. எந்த திட்டமும் கொடுக்கல. சும்மா அவங்க கட்டி வச்சுதான் இன்னைக்கு மதுரையில் போய் 159 கோடி இருக்கு பாலம் திறக்கிறாரு. நாங்கள் நடிக்கல் நாட்டில் தான், எடப்பாடி நடிக்கல தான். இவங்க கீழே இருந்து அவங்க ப்ரெஷர் கொடுத்தா தானே அவங்க கோவைக்கும் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் வரும். இவங்க கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட்டாங்க செல்லில் திருப்பி அனுப்பிட்டாங்க. திருப்பி அனுப்புறதை இவங்க ரெடி பண்ணி அனுப்பணும்ல. இன்னைக்கு ரயில்வே திட்டத்தில் 659 கோடி ரூபா அனுப்பியிருக்காங்க ரயில்வே திட்டத்துக்கு. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கல? மேலே கொடுக்க போகிறது அவன். நம்ம படிஞ்சு தானே போய் வாங்கி கொடுக்கணும். மக்களுக்கு செய்கிற ஆட்சி இது கிடையாது. எடப்பாடி இருந்தாரு 4 வருஷம், அம்மா இருந்தாலும் அம்மாவும் இது பயிர் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள தேவையை கொடுத்தாங்க. இப்போ யாரும் தேவையை இது பண்ண முடியும். ஒன்றும் வேண்டிய மடிக்கணினி கொடுக்கல. இப்போயா 4 வருஷம் கழிச்சு இப்போ கொடுக்குறாங்க. தேர்தல் கொடுக்குறாங்க. இப்போ 1000 பேருக்கு கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்குறாங்க? ஆரம்பத்தில் 540 இது கோரிக்கை வச்சாங்க. ஒன்று கூட இது பண்ணலையே. கட்சிக்காக சொல்ல, பொதுவாக இது பண்ணுன்னா ஒரு பொங்கல் தீபாவளிக்கு இன்னும் வேட்டு சேலை கொடுக்கல. இன்னும் வரைக்கும் வேட்டு சேலை கொடுக்கல. கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கைத்தறி அமைச்சர் காந்தி இருக்காருல, அவரும் இன்னும் வரைக்கும் கொடுக்கல. அது இப்போ இது பண்ண முடியாது. மக்கள் அதிமுக தான். நீங்க அதிமுக தான். கட்சிக்காக இல்லை, மக்களுக்கு தொண்டு செய்யணும். இது நிலவரத்தில் ஒரு 2000 ரூபா பொங்கல் கொடுத்தாங்க, அதுவே பெருசாக போயிடும். எடப்பாடி வைக்கும்போது 2500 ரூபா கொடுத்தாங்க, 5000 கொடுக்க சொன்னாரு. இது வந்து ஒரு 2000 கொடுத்தா கூட மக்கள் இருக்காகும். அதுதான் பிளாஸ்டிக் யூஸ் ஆகும். உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா விஜய் இருக்காங்க, நாம் தமிழர் சீமான். நாம் தமிழர். நாம் தமிழர். எதனால? அவரோட கருத்துக்கள்லாம் பிடிச்சிருக்கு, அதனால. கொள்கை எல்லாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் தான். எப்பயுமே நாம் தமிழர். சரி, உங்க சப்போர்ட் யாரு? ஆட்சி பண்ணலாம். யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க யார் நல்லது செய்வாங்க? இப்போயாவது இப்போ இருக்கிற கட்சி ஓகே தான். எதனால? நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு போன தேர்தல்? இது வரலும் நான் வந்து டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன். இப்பயுமே அதுக்கு. சரி.